ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நமது சபையின் சார்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போமா? ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. கடந்த 6 மாதங்கள் இந்த 2வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். 7வது வாரம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில அரை வருடங்கள் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். இந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் முது சித்த கிருபை ராஜா. உடைய கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திற்கு வந்து உம்மை ஆராதித்திருக்க முடியாது. எல்லாமே உடைய கிருபை, போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிற உடைய சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, ஒரு முகத்தோடு ஒரு முக சிந்தையோடு உடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் அப்பா, பண்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கும் மெகாதீஸ் ஒருமுறை கூட எங்களை பரிசுத்தமாக்கும். எங்கள் சிந்தை, செயல்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கும். நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும், பாழானது பயிர் நிலமாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வறண்டு போன வாழ்க்கை ஆண்டவரே துளிர் விட்டு, ஆண்டவரே அந்த ஆரோனுடைய கோல் துளித்தது போல துளிர் விட்டு எழும்பட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமே. பாழானது பயிர் நிலமா. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை, எங்களுடைய சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறட்டும் ஆண்டவரே. வறண்டு போன வாழ்க்கை மாறட்டும். சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நீங்க ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா. நீர் மட்டும் எங்களுக்கு போதும். நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனங்கள் பலனாய் மாறட்டும்.
பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும் அப்பா. உடைய பலத்தினால் ஒவ்வொருவரை இட்டை கட்டுவீராக ஆண்டவரே. கண்ணீரோடு கலக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவீராக. உடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் மூடட்டும் ஆண்டவரே. நன்றி. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் மாறுமே, சுகவீனம் சுகமாய். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் மூடுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அமர்ந்து கொள்ளலாம். நம்முடைய தெய்வம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. 1 2 3 பேர்கள் எங்கே நாமத்தை கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவா வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் உற்சாகமாய் கரங்களை தட்டி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவர், தூய ஒளி விளக்கும் அவர், ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவர். விளக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே.
ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பரிசுத்த ஸ்தலமது மகிமை நிறை பூரணமே. மகா பரிசுத்த ஸ்தலமதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியா இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வந்தையோடு நான் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வந்தையோடு நான் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேனே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற பெரிதான எதிர்பார்ப்போடு அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு அவரை துதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நான் பாடுவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே
முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், அவர் வாக்கு மாறாதவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ என்னை விட்டு நிச்சயமாகவே நம்பி வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய பாரத்தை யாரிடம் வைக்க வேண்டுமா? மனிதர்களிடம் அல்ல, அதிகாரிகளிடத்தில் அல்ல. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை விட்டும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே.
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை எழுதினவர் போதகர் ரெவரன் என் சாமுவேல் அவர்கள். ஊழியத்தின் பாதையில் நிறைய கஷ்டங்கள், சோர்ந்து போய் ஊழியத்தெல்லாம் முடித்து விட்டு வீட்டிற்கு போகும் பொழுது சாலை ஓரமாய் ஒரு பேப்பர் அவருடைய கண்ணிலே தென்பட்டது. அதை எடுத்து பார்த்த பொழுது யோபுவின் புஸ்தகத்தில் எழுதியிருந்த 19:25 வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வசனம் இந்த சோர்ந்து போன போதகரின் உள்ளத்திலே ஒரு ஆறுதலை தந்தது. அவர் வீட்டிற்கு சென்று எழுதின பாடல்தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரமருளோ. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தவர், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினிய. நமக்கு பயமே இல்லை, கலக்கமில்லை, அவர் நம்மோடு இருக்கையிலே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே. நெஞ்சமே மகிழ என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரம் தண்ணீர் எனக்காய் ஜெபிப்பார். செய்திடுவார், அருள் மிகு அளிப்பார், அம்பரம் தண்ணீர் எனக்காய் ஜெபிப்பார்.
முன்னமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா பழைய பாடல், இப்பொழுது இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த புதிய வடிவத்தில் இந்த பாடலை தலைமுறைகளின் சங்கீதம் என்ற தலைப்பிலே பழைய பாடலை எடுத்து உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பழைய பாடலெல்லாம் அழிந்து விடக்கூடாது என்று இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பிரதர் மதி என்ற ஒரு சகோதரனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பாடல் நீங்கள் பாட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் அவருடைய சாட்சி. 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஜனவரி 31ஆம் தேதி இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி. இவருக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்எல் லுக்கிமியா என்ற ஒரு இரத்த புற்றுநோய் இவருக்கு கன்ஃபார்ம் செய்தார்கள் டாக்டர்கள். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் எல்லாரும் கலக்கத்தோடு வேதனையோடு இருந்தார்கள். அவங்களுடைய மனைவி அவரை பார்த்து சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி? நீங்கள் கர்த்தருக்காக உழைக்கிறீர்களே, உங்களுக்கு ஏன்? எனக்கு வந்திருக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த நாளை கழித்தார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு சென்று கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதித்து விட்டு வீட்டிற்கு வந்தார்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியுமாக செகண்ட் ஒப்பீனியனுக்காக இன்னொரு முறை டாக்டர்கிட்ட போன உடனே அவர் சொன்னது, இது 100% க்யூரபிள், பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். சில நாட்கள் கழிந்து 3வது முறையாக டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது 100% நார்மல் என்று ரிப்போர்ட் வந்தது. நம்முடைய தெய்வம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை பாடும் பொழுது, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் எப்படி இருக்குமாமா? கொஞ்சம் இருக்குமா? அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும், கடைசி வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். நண்பர்கள் கைவிடுவார்கள், உலகம் உங்களை கைவிடும், உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள், நடுத்தருவில் விட்டுருவாங்க. இவங்களா இப்படி செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்க கூட மாட்டீர்கள். அவர்கள் விட்டு விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உற்சாகமாய் கரங்களை தட்டி, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்னை அழுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ
பார்த்தீங்க, என்னுயிர் நம்முடைய உயிரை மீட்பதற்காக அவரையே கொடுத்தார். ஆமென். விண்ணிலகு உயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர், எல்லோரும் வணங்குகிற ஒரே நாமம் நம்முடைய இயேசு என்கிற நாமம் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நிற்போமா? இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை நமக்காக செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் ஆற்றல் உள்ளவர். காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும், நங்கூரம் இயேசுவிலே. எத்தனை பேர் நங்கூரத்தை, இயேசுவின் மேல் விசுவாசத்தை எத்தனை பேர் வைத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் மனிதனிடம் வைக்க மாட்டேன், உயர் அதிகாரிகளிடம் வைக்க மாட்டேன், ஆண்டவரே எந்த மினிஸ்டரிடத்திலும் நான் வைக்க மாட்டேன், உம்மை மாத்திரமே என் கண்கள் நோக்கி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்களுடைய ஒவ்வொருவருடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக. எல்லோரும் இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை, இதிலும் பெரியதை என் தேவன் செய்து முடிப்பார். தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும், நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும், காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும், நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். தேவன் செய்து முடிப்பார். தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னவர், யாவேசின் எல்லைகளை விரிவாக்கின கர்த்தர். எங்களுடைய விஸ்தாரங்கள், எங்களுடைய எல்லைகளை விஸ்தீரமாக்கும், பெரிதாக்கும் ஆண்டவரே. பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வட்டங்கள், பொறாமைகள், விக்கினங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வெற்றியாக நடக்க செய்கிற கர்த்தர். அவர் வெற்றி சிறந்தவர். நம்மை வெற்றி சிறந்தவர்களாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள கர்த்தர். கண்கள் குருடாக்கி இனங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார்.
காரியங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலங்கள், எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் சொன்னால் அதை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓ எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார். தோல்வியான வாழ்க்கை ஆண்டவரே வெற்றியாக மாற்றும் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. எங்களுக்காய் தடைகளை தகர்க்கிறவர் எங்களோடு இருக்கிறபடியினால் ஓ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நாங்கள் வெட்டி வைத்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன் அப்பா. எத்தனை நிந்தனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே வந்தாலும் எங்களுடைய தேவன் இம்மட்டும் எங்களை தாங்கினீரே. இனியும் எங்களை தாங்கி நடத்துவதற்கு நீர் வல்லமையுள்ளவர். காக்கும் கரங்கள் உண்டன
எனக்கு காத்திடுவா கிருபையாலே காக்கும் கரங்கள். சத்தத்தை உயர்த்தி ஆமென். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் நம்புவேன் இயேசுவை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரமே. இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் நீதே என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் எத்தனை போராட்டங்கள் எங்களை வந்த பொழுதும் எங்களுடைய தேவன் உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் தாங்கினீரப்பா. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவி. கைகளை உயர்த்தி சொல்லுமா. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலன கழுகு போல ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்காய் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து மேலே உயர உயர பறக்கிற ஒரு உன்னத அனுபவத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. நன்றி. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ அத்திமரம் ஆட்டு மந்தை முதலற்றாலோ
ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஆட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். ஆட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். எல்லோரும் கைகளை அசைத்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கிறகதனபவ உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு கடைசியாக உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இன்னும் அதிகமாய். நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். நம்ம படி உட்கார்ந்து கொள்ளலாம்.